நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு முட்டுக்கட்டை போட்ட விவகாரத்தில் காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் தொடங்கி காங்கிரசின் மொத்த நிர்வாகிகளும் ராகுல் காந்தியின் கருத்தை சுட்டிக்காட்டி விஜய்க்கு ஆதரவாக பதிவு போட்டிருப்பது கவனிக்க வைத்துள்ளது. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு விஜய்க்கு ஆதரவாக இவ்வளவு தூரம் காங்கிரஸ் இறங்கி அடிப்பது பாஜக எதிர்ப்பா அல்லது விஜய் மீதான அளவு கடந்த பாசமா என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக திரைத்துறையில் இருந்து குரல் வரும் முன்பே ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் கங்கணம் கட்டிக்கொண்டு ஆதரவு தெரிவித்து வருவதை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாதுதான். கடைசி நேரத்தில் சென்சார் போர்டு கைவிரித்ததால் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகனை திட்டமிட்டபடி ரிலீஸ் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. 18ஆம் தேதி தணிக்கை சான்றிதழ் கேட்டு படக்குழு விண்ணப்பித்த நிலையில் 22ஆம் தேதி UA சான்றிதழ் தருவதாக பரிந்துரைத்த சென்சார் வாரியம் மீண்டும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய நிலையில் தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை நாடியும் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் சிக்கல் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் மேல்மட்டத்தில் இருந்து கீழ்மட்டம் வரையிலும் பதிவுகள் சமூக வலைதளங்களில் குவிந்து வருகிறது. அந்த வகையில் காங்கிரசின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் அரசியல் கருத்து வேறுபாட்டுக்காக ஒரு படைப்பை கலையை குறிவைப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பியதோடு 56 இன்ச் மார்பளவு கொண்ட பிரதமர் மோடி முடிந்தால் அரசியல்வாதி விஜயிடம் மோதி பார்க்கட்டும், நடிகர் விஜயிடம் மோதக்கூடாது என காட்டமாக பதிவிட்டிருக்கிறார். அதே போல காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தியும் கடந்த 2017ஆம் ஆண்டு மெர்சல் பட விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி போட்ட பதிவை சுட்டிக்காட்டி ஜனநாயகனை ஒடுக்குவதன் மூலம் பிரதமர் மோடி மீண்டும் தமிழர்களை அவமானப்படுத்தியிருப்பதாக சாடியிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி ED, IT, CBI போல சென்சார் போர்டு அமைப்பும் பாஜகவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது என விமர்சித்திருப்பதோடு கருத்து சுதந்திரத்தை ஒடுக்குவது நல்லது அல்ல என பதிவிட்டிருக்கிறார். அந்த வரிசையில் காங்கிரசின் MP மாணிக்கம் தாக்கூர், விஜய் வசந்த் ஆகியோரும் விஜய்க்கு ஆதரவாக பதிவிட்டிருப்பது கவனிக்க வைத்திருக்கிறது. கரூர் விவகாரத்திலும் காங்கிரஸ் தரப்பில்தான் விஜய்க்கு முதல் ஆதரவு வந்தது. தற்போது ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்திற்கும் அரசியல் கட்சிகளில் காங்கிரஸ் தான் குரல் கொடுத்து வருகிறது. பாஜக ஆதரவில் தான் விஜய் கட்சி தொடங்கியதாக விஜயை திமுக விமர்சித்து வரும் நிலையில் அதற்கு எதிர்மாறாக விஜய்க்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காங்கிரஸ் முதல் ஆளாக வந்து நிற்பது ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போனதற்கு யார் காரணம் என விஜயே இன்னும் வாய் திறந்து பேசாத நிலையில் காங்கிரசின் மொத்த பேரும் பிரதமர் மோடி பாஜகவை குறிவைத்து விமர்சனங்களை அடுக்க தொடங்கியுள்ளனர். ஏற்கனவே காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி என அரசல் புரசலாக பேசப்பட்டு வரும் நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு காங்கிரஸ் கொடுக்கும் ஆதரவை அப்படியே கடந்து சென்றுவிட முடியாது. விஜய் மாதிரியான உச்ச நட்சத்திரத்தின் திரைப்படத்தை பாஜக முடக்கி வைத்திருக்கிறது என்ற பிரச்சாரத்தை காங்கிரஸ் முன்னெடுத்து வரும் நிலையில் வெறுமனே பாஜகவை எதிர்க்க விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்கிறதா அல்லது கூட்டணி கணக்கில் விஜய்க்கு தார்மீக ஆதரவு கொடுக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. டெல்லி மேலிடத்தின் உத்தரவு இல்லாமல் திமுகவை எதிர்க்கும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும் நடிகர் விஜயின் திரைப்படத்திற்கு திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுக்க முடியாது என்பதால் காங்கிரசின் ஆதரவுக்கு பின்னணியில் வேறொரு கணக்கும் இருக்கலாம் என்றே கணிக்கப்படுகிறது. பாஜக தான் விஜயின் படத்தை முடக்கி வைத்திருக்கிறது என்ற காங்கிரசின் பிரச்சாரம் எந்த அளவுக்கு யாருக்கு கை கொடுக்க போகிறது என்பது போக போகத்தான் தெரியும். இதற்கிடையே ஜனநாயகன் படம் தள்ளி போனதற்கு பின்னணியில் பாஜக இருப்பதாக எழுப்பப்படும் குற்றச்சாட்டு குறித்து பேசியிருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன், கலையில் இருந்து அரசியலை விலக்கி வைப்போம் என காங்கிரஸ் கூறுவது சாத்தான் வேதம் ஓதுவதற்கு சமமாக இருக்கிறது என சாடினார். மேலும் சென்சார் சான்றிதழ் கொடுக்காததற்கு என்ன காரணம் என தணிக்கை வாரியம் நீதிமன்றத்திலேயே பதிலளித்து விட்டது என்ற தமிழிசை, சட்ட ரீதியிலான நடைமுறைகளுக்கு பின்பு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் தினத்தை பாஜகவும் எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக கூறினார்.